ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட்டுக்கு நான் பிளாக் கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கிறிஸ்டல் நடுவில் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு நீடில் எடுத்துருக்கேன். இப்போ நான் நைலான் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நரம்பு த்ரெட்னு சொல்லுவோம், டயலோடைய ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணிவிட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு டபுள் ட்விஸ்ட், நம்ம நார்மலாக எப்படி எலாஸ்டிக் ஒரு ட்விஸ்ட் போடுவோமோ அதே மாதிரி ட்விஸ்ட் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். என் நாட் போட்டதுக்கப்புறமா நமக்கு 2 த்ரெட் கிடைக்கும். இப்போ ஒரு த்ரெட்டை எடுத்துட்டு கிறிஸ்டல் பிளாக் கலர் கிறிஸ்டலை ஒரு த்ரெட்ல இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இன்னொரு த்ரெட்டை அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இப்போ நான் எப்படி கோர்க்கிறனோ அதே மாதிரி நேர் ஆப்போசிட் சைடு கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு த்ரெட்ல 2 கிறிஸ்டலை கோர்த்துக்கலாம். அதே மாதிரியே அந்த பக்கம் இருக்கிற த்ரெட்லையுமே 2 கிறிஸ்டலை கோர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரொசீஜர் தான். ஒரு த்ரெட்ல ஒரு கிறிஸ்டலை கோர்த்துட்டு ஆப்போசிட்ல இருக்க த்ரெட் எடுத்து அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த பக்கம் இருக்கிற த்ரெட்ல 2 கிறிஸ்டல், அதே மாதிரியே அந்த சைட்ல இருக்கிற த்ரெட்லயும் 2 கிறிஸ்டல், அதுக்கடுத்து ஒரு கிறிஸ்டல் எடுத்து ஆப்போசிட்ல கோர்த்துட்டு டைட் பண்ணிக்கலாம். நமக்கு ரெண்டாவதா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ பாருங்க, இப்போ ரெண்டாவதா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதே ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணி நான் 6 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி வாட்ச் பிரேஸ்லெட்டில் என் நாட் போடுறது அப்படிங்கிறது போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ என் நாட் போட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நடுவில் நம்ம இந்த கோல்டன் கலர் கிறிஸ்டலை இன்செர்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அதுக்கு நான் இந்த நைலான் த்ரெட்டை எடுத்து நீடில் நல்லா மெலிசா இருக்கிற நீடலா பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் கிறிஸ்டலுக்குள்ள இன்செர்ட் ஆகும். ஒரு முனைய நீடில் இன்செர்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இழுத்துறாம பாதிலேயே வச்சு நீடலோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ஏன்னா நமக்கு ஒரு லேயர் போதும், டபுள் லேயர் தேவையில்லை. இப்போ இன்னொரு ஒரு முனையை பாருங்க, இந்த மாதிரி டயல்குள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அங்க ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை, அதாவது சின்னதா ஒரு த்ரெட் இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீடில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கோர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா கிறிஸ்டல், அதில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிறிஸ்டலை இதில் கோர்க்கணும். இப்போ ஒரே ஒரு கிறிஸ்டலை நான் இந்த நீடில் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு இப்போ எந்த டைரக்ஷன்ல நாம ஃபர்ஸ்ட் நீடில் இன்செர்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதுக்கு மேலே ஒரே ஒரு கிறிஸ்டல் மட்டும் தனியாக நம்ம கோர்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த கிறிஸ்டலுக்குள்ள தான் நீடில் இன்செர்ட் பண்ணணும். இப்போ இன்செர்ட் பண்ணி எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோர்த்து வச்சிருக்கிற அந்த கிறிஸ்டல் நம்மளோட ஃப்ளவருக்கு நடுவில் வந்துடும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்துடும். இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு கிறிஸ்டலை நீடில் இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம செகண்டா என்ன டைரக்ஷன்ல நீடில் இன்செர்ட் பண்ணமோ சேம் அதே டைரக்ஷன்ல தான் மேலே இருக்கிற சிங்கிள் கிறிஸ்டல்ல இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. லூஸ் கொடுக்காம நல்லா டைட்டா இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் இதே ப்ரொசீஜர்லயே நான் பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸ்லயுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போறேன். இதுல என் நாட் போடுறது எப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ அவ்வளவுதான், 6 ஃப்ளவர்ஸ்லயும் நம்ம கோல்டன் கலர் கிறிஸ்டலை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ எண்டிங் இருக்கிற நீடில் இந்த எண்டிங்ல இருக்கிற கிறிஸ்டலுக்குள்ள இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டு அதுல வரும் பாத்தீங்களா ஒரு ஓப்பன், அந்த ஓப்பன்ல 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இந்த மாதிரி நீடில் நான் எப்படி இன்செர்ட் பண்ணி எடுக்கிறேங்கிறத பாருங்க. அதே மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா டைட்டா எடுத்தீங்கன்னா நாட் விழுந்துரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் 2 பக்கமே செயின் அட்டாச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லெட் மாதிரி தான் செய்ய போறேன். இதை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறது போன கிளாஸ்லயே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க, அதுல நான் தெளிவாகவும் டீடைல்டாவுமே சொல்லியிருப்பேன். சேம் அதே ப்ரொசீஜர்ல தான் இப்போ நான் இதுலயுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போறேன். அவ்வளவுதான், அழகான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாட்ச் பிரேஸ்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் மேக் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட கிட்டும் அவைலபிளா இருக்கு. வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட கிட்டையும் நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே, பை.